إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد بل أجبوا أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உள தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் தனது அருளால் அவர்களை நுழைவித்தருள்வானாக. சுவனம் நுழைவதென்றால் உள தூய்மை. வானிலிருந்து அல்லாஹ் இறக்கிய அந்த வகையை பின்பற்றுவது கட்டாயமானதாகும். அது அல்லாதவர்கள் நெருவழி பெறவும் முடியாது, சுவனம் அடையவும் முடியாது. படைத்த அல்லாஹ்வின் முத்தான சில வார்த்தைகளை உங்களுக்கு இன்று நான் நினைவுபடுத்துகின்றேன். அல் குர்ஆனின் 21வது அத்தியாயம் அல் அம்பியா, நபிமார்கள். நபிமார்கள் மூலம்தான் அல்லாஹ் சுவனம் செல்லுகின்ற நேர்வழியை மக்களுக்கு அறிவித்து தந்தான். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் தாம் பேசுகின்ற ஒவ்வொரு தாய்மொழியிலும் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அல்லாஹுக்கு அடிபணிந்து வாழுகின்ற அந்த நேர்வழி அல்லாஹ்வினால் வழங்கி அருளப்பட்டது. அந்த வகையில் பனு இஸ்ரவேலர்கள் என்பது உங்களுக்கு பரிச்சயமான ஒன்று. இஸ்ராயீலின் சந்ததியினர் எனப்படுகின்ற அவர்களின் முதன்மை அல்லாஹ்வின் தூதர் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய இந்த சுவனத்தின்பால் அழைக்கின்ற அழைப்பிற்கு ஒரு மிக பெரிய ஒரு உதவியாக ஹாரூன் என்ற நபியை அல்லாஹ் உதவியாக கொடுத்தான். இப்போது இந்த 21வது அத்தியாயத்தின் 48வது வசனம் என்ன கூறுகின்றது? வலகத் ஆத்தைனா மூசா வ ஹாரூன், மூசாவிற்கும் ஹாரூனிற்கும் அல் ஃபுர்கான், பிரித்தறிவிக்க கூடியது, வதியா ஒளி, வதிக்ரல் லில் முத்தகீன் தக்வா என்ற அல்லாஹ்வை பற்றிய அச்சத்துடன் அவனது வரம்புகளை பின்பற்றக்கூடியோர், அவர்களுக்கு நல்லுபதேசத்தை நாம் வழங்கினோம் என அல்லாஹ் கூறுகின்றான். இதுதான் அல்லாஹ் வெற்றியாளர்களையும் தோல்வியாளர்களையும் பிரித்தறிவது எப்படி,
அல்லாஹ் இறக்கி அருளிய ஒரே வழிகாட்டலை உள தூய்மையோடு பின்பற்றுகின்றவர்கள் வெற்றியாளர்கள். அதனை கடைபிடிக்காத ஏனைய அனைவருமே தோல்வியாளர்கள். இப்படி வெற்றி தோல்வியை பிரித்தறிவிக்கின்ற ஒவ்வொரு நபிமாருக்கும் வழங்கப்பட்ட நேர்வழி அல் ஃபுர்கான், பிரித்தறிவிக்கக்கூடியது. எனவே இறுதி வேதமாகிய இந்த அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் அல்-ஸிக்ர் என்ற இந்த நல்லுபதேசத்தை அல் ஃபுர்கான் என்றும் கூறப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களோடு துணையாக இருந்த நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு ஃபுர்கானை வழங்கினோம். அது அவர்களுக்கு ஒளியாகவும் இருந்தது. ஒளி என்பது இந்த உலகத்திலே இருள் இருக்கின்ற போது அங்கு தருகின்ற வெளிச்சம் அல்ல. நேர்வழியையும் வழிகேட்டையும் ஒளி இருள் என பாவிப்பது அல்லாஹுடைய பரிபாஷை குர்ஆனிலே நிறையவே நாம் காணலாம். எனவே ஒன்று வெற்றியாளர்களையும் தோல்வியாளர்களையும் பிரிக்கக்கூடியதாக, வெற்றியின் பாதையை தெளிவாக காட்டக்கூடிய ஒளியாக, வதிக்ரல் லில் முத்தகீன், அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளவர்களுக்கு நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற உபதேசமாக இதனை கொடுத்தோம் என அல்லாஹ் கூறுகின்றான். அடுத்த வசனத்தில் தக்வா உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்று ஒரு சில முஃப்திகள் இந்த அல்லாஹ் இறக்கிய அந்த வேதத்தை பின்பற்றி பிரச்சாரம் செய்வதற்கு பதிலாக இவர்கள் ஏதோ மார்க்கத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். ஒவ்வொரு சட்டங்களிலும் அல்லாஹ் இறக்கிய வழிகாட்டல் ஒரு புறம் இருக்கும், இந்த முஃப்திகள் கலாநிதிகளிலே பெரும்பாலானவர்களுடைய வழிகாட்டல் மறுபுறம் இருக்கும். இங்கே அல்லாஹ்வுடைய தக்வா இருப்பதை எப்படி அடையாளம் காணுவது? தக்வா உள்ளவர்களுக்கு உபதேசம் என கூறுகின்ற அல்லாஹ் தக்வா உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அடுத்த வசனத்தில் சொல்லுகின்றான். அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப். இந்த முத்தகீன்கள் யார் என்றால், மறைவிலும் தங்களது ரப்பை பயப்படுவார்கள். மக்கள் பார்க்கின்ற போது மட்டும்தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய வரம்புகளை பின்பற்றுவார்கள் என்பதல்ல. எவருமே இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் கூட அல்லாஹ் கடமையாக்கியதை விடுவதை அவர்கள் பயப்படுவார்கள். அல்லாஹ் தடுத்ததை செய்வதற்கு அவர்கள் துணிய மாட்டார்கள். எவருமே பார்க்காத நிலையிலே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்று அவர்கள் நினைப்பார்கள். இதுதான் இந்த தீனிலே மிகச்சிறந்த அல்லது தீனை பின்பற்றுகின்ற ஒரு மிகச்சிறந்த அடியானின் தன்மையாகும். இரண்டாவது விடயம் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன். ஒன்று, எவரும் இல்லாவிட்டாலும் அல்லது எவரும் பார்க்க முடியாத உள்ளத்தில் உள்ள எண்ணங்களாக இருந்தாலும் அல்லாஹ் உள்ளங்களை அறிவான். அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் மறைக்க முடியாது என்று சிந்திப்பவர்கள் தக்வா உள்ளதன் அடையாளம். மற்றொரு அடையாளம், ஒரு நாள் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்று கூட்டப்படுவோம். ஒவ்வொரு நன்மை தீமையும் அங்கே கொண்டு வரப்படும். ஒவ்வொரு விடயம் பற்றியும் நாம் விசாரிக்கப்படுவோம். அந்த விசாரணையில் பொய் பேசுவதோ, சாட்சியங்களை மிரட்டுவதோ,
சாட்சியாளனை கொன்று விடுவதோ எதுவுமே செய்ய முடியாது. எனவே உள்ளத்திலே தக்வா உள்ளவர்கள் அந்த நாளை பற்றி பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் இரண்டாவது அடையாளமாக கூறுகின்றான். கூறிவிட்டு அல்லாஹ் தொடுக்கின்ற கேள்வி, இன்றைய நாட்களில் கலிமா சொல்லுகின்ற எமது சமூகத்தில் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். என்ன கூறுகின்றான்? அல்லாஹ் என்ன கேள்வி தொடுக்கின்றான்? வஹாதா ஸிக்ருன் முபாரக்குன் அன்ஸல்நாஹு. நபி மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கியதை ஸிக்ர், நல்லுபதேசம் என அல்லாஹ் கூறினான். அதே போன்று இந்த வேதத்தை பற்றி அவன் கூறுகின்றான், இது நல்லுபதேசமாகும். முதலாவது விடயம் முபாரக்குன், இது அபிவிருத்தி அளிக்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதன் உல தூய்மையோடு அல்லாஹ் தந்த இந்த வேதத்தை பின்பற்றினால் அவனுக்கு அவனது வாழ்வில் அபிவிருத்தியை காணலாம். வேறு இடங்களிலே மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான், ஒமன் யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றானோ, முத்தகியாக இருக்கின்றானோ, யஜ்அல் லஹு மஹ்ரஜா, அவன் எதிர்நோக்குகின்ற ஒவ்வொரு பிரச்சினையிலும் அதற்கு ஒரு தீர்வை அவன் கொடுப்பான். அதிலிருந்து வெளியேறுகின்ற வழியை காட்டுவான். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் அவனது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே இப்போது அல்லாஹ்வுடைய கேள்வி, இன்னும் ஒரு விடயத்தையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், அன்ஸல்நாஹு, சுவனம் செல்லுவதற்கு அவசியமானது என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கொள்கை கிடையாது. நபி மரணித்ததன் பிறகு உருவாகிய மதுஹபுகளோ தரீகாக்களோ இயக்கங்களோ கிடையாது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? ஒன்று, இந்த வேதம் இது அபிவிருத்தி உடையது. அன்ஸல்நாஹு, அதனை நாம் இறக்கியிருக்கின்றோம் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இறக்கப்பட்டதென்றால் அது வஹி மூலம் அருளப்பட்டது. வஹி என்பது அல் குர்ஆனையும் அஸ்ஸுன்னாவையும் தவிர வேறு கிடையாது. இப்போது அல்லாஹ் கேள்வி தொடுக்கின்றான், அஃப அன்தும் லஹு முன்கிரூன், நீங்கள் நாம் இறக்கிய அந்த வஹி இதனை நீங்கள் நிராகரிக்கின்றவர்களா என கேள்வி தொடுக்கின்றான். எனவே நன்றாக நாம் மனதிலே பதிக்க வேண்டும். அது கலிமா சொன்னவராக இருக்கலாம், சொல்லாதவராக இருக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஜின்னையும் நோக்கி இறக்கப்பட்டதுதான் இந்த இறுதி வேதம். எனவே ஒவ்வொரு மனிதனுக்குமான அல்லாஹ்வுடைய இந்த கேள்வி, குர்ஆன் சுன்னாவை நீங்கள் பின்பற்றி நடக்கின்றீர்களா அல்லது மறுக்கின்றீர்களா? குர்ஆனை பின்பற்றி நடக்கின்ற சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். வயதஉல் ஆகரீன், ஏனையவர்களை தாழ்த்துகின்றான் என்பது வஹி மூலம் பேசுகின்ற நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது கூற்றாகும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தை சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் நாவினாலோ நடத்தையினாலோ அதனை ஒருபோதும் நிராகரிக்க கூடாது. உல தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணிக்கும் வரைக்கும் அந்த வழியில் உறுதியாக இருப்பதை தவிர சுவனம் செல்லுவதற்கு வேறு எந்த வழியும் கிடையாது.
உல தூய்மையோடு அந்த சத்தியத்தை பின்பற்றி அதிலிருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ்விடம் வேண்டுமாக. ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد. முதல் ஹுத்பாவிலே உங்களுக்கு நினைவுபடுத்திய வசனங்கள் 21வது அத்தியாயத்தின் 48, 49, 50வது வசனங்கள். அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள ஒருவன் நாளை ஒரு நாள் நாங்கள் ஒன்று கூட்டி விசாரிக்கப்படுவோம், அதிலே தோற்று விடுவோமா என்ற பயம் அவனுக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். இந்த 3 வசனங்களுக்கு முன்னால் வரக்கூடிய வசனத்தில் உண்மையான ஒரு அடியான் அல்லாஹ்வை பயப்படுகின்ற ஒருவன் எந்த நாளை பற்றி பயப்படுகின்றானோ அந்த நாளின் நிலைமை பற்றி சுருக்கமாக இந்த வசனத்திலே கூறுகின்றான். என்ன கூறுகின்றான்? وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ. மறுமை நாளிலே நீதமான எந்த தவறும் இல்லாத தராசுகளை மறுமை நாளையில் நாம் ஏற்படுத்துவோம். فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا. எனவே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அநீதம் இழைக்கப்பட மாட்டாது. وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ. ஒரு கடுகளவேனும் ஒரு செயல் இருந்தால் கூட அதிலே கூடுதல் குறைவு நடக்காது. அத்தைனா பிஹா. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அமல்கள் நிறுக்கப்படுகின்ற அந்த நாளிலே அதனை நாம் கொண்டு வருவோம். வகஃபா பினா ஹாசிபீன். கணக்கு பார்ப்பதற்கு நாமே போதுமானவர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்த உபதேசத்தின் சுருக்கம், அல்லாஹ்வை பயந்தவர்கள்தான் சுவனம் செல்வார்கள். அவர்கள் வெறுமனே ஏனையவர்கள் இருக்கின்ற இடத்தில் மட்டுமல்ல, அல்லது வெளியில் பார்க்கக்கூடிய செயல்களிலே மட்டுமல்ல, உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணம் முதற்கொண்டு யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற உணர்வோடு வாழ்வார்கள். இப்படி வாழ்ந்தும் கூட மறுமையிலே நாம் தோற்று விடுவோமா என்ற ஒரு பயம் எப்போதுமே அவர்களுக்கு இருக்கும். இந்த நிலையில் இருந்து கொண்டு அவர்கள் அல்லாஹ் இறக்கி அருளிய அபிவிருத்தி பொருந்திய அல்லாஹ்வுடைய இந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்று நடப்பார்கள். எனவே ஒரு மனிதன் தான் மொழிகின்ற அந்த கலிமா என்பது நாவுடைய வார்த்தைகள் நடத்தையால் உண்மைப்படுத்துகின்ற அதே நேரம் ஒட்டுமொத்த தனது தீனை அல்லாஹ்வுக்காக என்ற தூய்மையோடு செய்வதை தவிர சுவனம் செல்லுவதற்கு வேறு வழி கிடையாது என்பதனால் இவ்வாறு தூய்மையோடு ஒரு முஸ்லிமாக இருந்து நாம் மரணிக்க வேண்டும். இன்று நடைமுறையிலே என்ன நடக்கின்றது? ஏனைய மக்கள் ஒருபுறம் இருக்க, எமது சமூகத்தை சேர்ந்தவர்களின் பெரும்பாலானோரின் வாழ்க்கை, ஏனையவர்களது வாழ்க்கையிலும் எமது சமூகத்தவர்களின் வாழ்க்கையிலும் வித்தியாசமே இல்லாமல் இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், நாம் மொழிகின்ற அந்த வார்த்தை கலிமா என்ற
கலிமா நடத்தையில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற விடயம் மிக பெரும்பாலானவர்கள் சிந்திப்பதில்லை. நடத்தையில் இல்லாத கலிமாவை கெட்ட கலிமா என்று அல்லாஹ்வே குர்ஆனிலே விவரிக்கின்றான். மறுமை பற்றிய நம்பிக்கை வாழ்விலே அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறுவது நின்றும் எம்மை தடை செய்ய வேண்டும். இதுதான் இஸ்லாம் கூறுகின்ற அடிப்படை சரியான மறுமை நம்பிக்கையாகும். அந்த நம்பிக்கையோ அல்லது அப்படி நடப்பது கட்டாயம் என்ற புரிதலோ இல்லாததன் காரணமாக கலிமா சொல்லுகின்றவர்களில் பெரும்பாலானவர்கள் கூட நாளை மறுமை நாளையில் விசாரிக்கப்படுவோம் என்ற உணர்வு கிடையாது. எனவே ஏனைய சமூகம் செய்கின்ற அத்தனை குற்றங்களையும் இவர்கள் செய்கின்றார்கள். எப்படியோ நல்லவர்களுக்கான இந்த உபதேசத்தில் சுவனம் செல்வதற்கான வழியை தெளிவாக கூறுவதுதான் இங்கு நோக்கமாகும். உள தூய்மையோடு இருங்கள். ஒரு நாளிலே ஒன்று கூட்டப்பட்டு ஒவ்வொரு உங்களுடைய செயலும் கொண்டு வந்து விசாரிக்கப்படுவீர்கள் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இருங்கள். மூன்றாவது விடயம், அல்லாஹ் இறக்கிய இந்த வஹி குர்ஆன் சுன்னாவையே பின்பற்றுங்கள். இந்த நிலையிலிருந்து மரணித்தாலே அன்றி நாம் சுவனம் செல்ல முடியாது. இவ்வாறு உண்மையான முஸ்லிம்களாக இருந்து மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிசாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.